வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி எப்படியோ அந்த செங்கல் சூளைய வேற யாருக்கும் போக விடாதபடி காப்பாத்தியாச்சு பாட்டி. பாட்டி சொல்றாங்க, ஐயா இப்பதான் ஐயா எனக்கே நிம்மதியா இருக்கு. எங்க ஈஸ்வரி அவ தங்கச்சியோட பேச்சு கேட்டுக்கிட்டு வேற யாருக்கிட்டையாவது அந்த செங்கல் சூளைய கைவிற்ற போறாளோ அப்படின்னு நினைச்சேன். நானே ரொம்ப பயந்தேன். நல்ல வேலையா அந்த செங்கல் சூளைய நீ எப்படியோ மீட்டுட்ட. ஹீரோ சொல்றாரு, பாட்டி முக்கியமா அங்க வேலை பாக்குறவங்களுக்காக மட்டும்தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். அதோட அத்தைக்கு இது ரொம்ப ராசியான செங்கல் சூளை. அதை எப்படி பாட்டி வேற யாருக்காவது விட்டு கொடுக்க முடியும்? அதனாலதான் நான் எப்படியோ அந்த செங்கல் சூளைய மீட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, சரியா இதனால கண்டிப்பா ஈஸ்வரி ரொம்ப கோவப்பட்டிருப்பாளே. ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, என்ன பண்றது, கோவப்பட்டாங்க. ஆனா எப்படியோ சொல்லி புரிய வச்சு பார்த்தேன். அதுக்கு பாட்டி சொல்றாங்க, சரியா அவ எப்படியும் புரிஞ்சுப்பா, நீ கவலைப்படாதயா. ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, அத்தை புரிஞ்சுக்கிட்டா எனக்கு சந்தோஷம்தான் பாட்டி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வில்லி நேரா அவங்க புருஷனை போய் பாக்குறாங்க. அப்ப அவர் கேக்குறாரு, இங்க பாரு, அந்த செங்கல் சூளைய என் பேருக்கு எழுதிட்டியா? வில்லி சொல்றாங்க, இல்லங்க, இடையில அந்த டிரைவர் பைய வந்துட்டு பயங்கரமா குழப்பிட்டான். அந்த செங்கல் சூளை இப்ப நம்ம பேருக்கு இல்லைங்க, அந்த டிரைவர் பையனுக்கு மாறிடுச்சு. இது கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்ற, அந்த செங்கல் சூளை இப்ப அவன் பேருக்கு இருக்கா? வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, இப்போ அவன் பேருக்கு இருக்கு. அவன் அப்படியே அவனோட திறமைய பயன்படுத்தி ஏதோ ஆட்களையும் பயன்படுத்தி கொண்டுட்டு வந்துட்டு அந்த செங்கல் சூளைய நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டான். இப்போ என்னங்க பண்றது, அவங்கிட்ட தோத்த மாதிரி ஆகிருச்சு. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு, நீ கவலைப்படாத, நம்ம எப்படியாவது பிளான் பண்ணி அந்த செங்கல் சூளைய மறுபடியும் மீட்டரலாம். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவன் கைக்கு போனது திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்னு. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, மருமவளே நீ சும்மா இருக்காத, அப்படியே ஈஸ்வரி கிட்ட இதையே திரும்ப திரும்ப சொல்லி அவளை இன்னும் கோவமாக்கிரு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாத்த, சும்மா விடுவனா, அக்கா காரிக்கிட்ட இன்னும் நிறையவே சொல்லி கொடுத்து பிரச்சனையை தான் உண்டாக்குவேன். கண்டிப்பா நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அந்த செங்கல் சூளைய என் புருஷனோட பேருக்கு எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பொசுக்குன்னு வேற யாருக்கோ பேருக்கு போறத நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேனா? அக்கா காரிக்கிட்ட இன்னும் நிறைய சொல்லி பிரச்சனை உண்டாக்கணும். அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, சரி மருமவளே அப்படின்னு. அதுக்கப்புறமா வில்லிய நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, பாத்தியாக்கா, இது வரைக்கும் நீ யாருக்கிட்டயுமே தோத்ததே கிடையாது. ஆனா அந்த டிரைவர் பையன்கிட்ட தோத்துட்டியே, பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குக்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, நீ சொன்னதுனாலதான் அந்த செங்கல் சோலைய ஏலத்துக்கு கொண்டுட்டு வந்த. இப்ப கடைசில அவனுக்கு முன்னாடி நான் அவமானப்படுற மாதிரி ஆகிருச்சே. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, அந்த டிரைவர் பையன் இப்படி பிளான் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு தெரியலக்கா. அவன் சாதாரண ஆளு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் பணத்தை பயன்படுத்தி இப்படி ஒரு சூழ்ச்சியை பண்ணுவான் அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கவே இல்லக்கா. இப்போ எப்படிக்கா அந்த செங்கல் சூளைய மீட்கிறது? அவன் கைக்கு போன பிறகு நம்மளால அந்த செங்கல் சூளைய மீட்கவே முடியாதுக்கா. அவன்கிட்ட அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி விடு, அவனுக்கு போனது போனதாவே இருக்கட்டும், அத பத்தி இனிமே பேச வேணாம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் வில்லியும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு, அத்தை என்ன இப்ப கோவத்தோட இருக்காங்களா என்ன? ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா, அந்த செங்கல் சூளை உங்களுக்கு கிடைச்சதுனால பயங்கர கோவத்தோட இருக்காங்க அம்மா. அதோட சித்தி வேற நிறையவே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா, அதனால அம்மாவோட கோவத்தை கொஞ்சம் கூட குறைக்கவே முடியல. அம்மா பயங்கர கோவத்தோட தான் இருக்காங்க. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரி விட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோ சொல்றாரு, கூடிய சீக்கிரம் உங்க சித்திக்கு ஒரு முடிவு கட்டணும், இதே மாதிரி பல பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இது மாதிரி பாட்டி எந்த தப்புமே பண்ணவே இல்லை, ஆனா பாட்டி மேல
அம்மா கோவத்துல இருக்காங்கல்ல, அந்த கோவத்தை ஃபர்ஸ்ட் குறைக்கணும். பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அதுக்குதான் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணும். ஹீரோயின் சொன்னதை கேட்டுட்டு ஹீரோ சொல்றாரு, ஆமா, அதுக்குதான் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம வந்துட்டு ஏதாவது பிளான் பண்ணலாம், பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு. இதை கேட்டதும் ஹீரோயினும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுல ஒரே யோசனையா இருக்காரு. எப்படி பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத எப்படி அத்தை கிட்ட நிரூபிக்கிறது அப்படின்னு ஹீரோ ஒரே யோசனையா இருக்காரு. அப்பதான் அந்த சண்முகத்தோட போன் பத்தி ஞாபகம் வருது. அவருடைய போனை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த போனு நம்ம கைக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. அந்த போன் கைக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, கூடிய சீக்கிரம் அத்தை கிட்டையும் நிரூபிச்சிடலாம். ஆனா அந்த போன் கைக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ நம்ம ரோகிணி இருக்காங்கல்ல, அவங்களோட போனை பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குது போன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ரோகு, உனக்காக இந்த போனை வாங்கினேன், அப்புறம் உனக்கு பிடிக்காமையா இருக்கும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாங்க, எனக்கு இந்த போன் ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்காக நீங்க வாங்கியிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, இந்த போன்ல நம்ம 2 பேருமே போட்டோ எடுத்துப்போமா அப்படின்னு சொல்ல ரோகிணியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்போ அவரு போட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா போட்டோஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இடையில சண்முகத்தோட வீடியோ இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்ததும் நம்ம மயிலுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. இதுல என்ன, அந்த சண்முகத்தோட வீடியோ இருக்கு. ரோகிணி சொல்றாங்க, ஆமாங்க, அவருடைய வீடியோ இதுல எப்படிங்க வந்துச்சு? அப்ப அவர் சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல. அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னங்க, நீங்க தானே கடையில இந்த போனை எனக்கு வாங்கி கொண்டாந்து கொடுத்தீங்க, இதுல எப்படி அவரோட வீடியோ இருக்கும்? ஒருவேளை இது அவரோட போனா? என்னங்க, நீங்க எனக்கு செகண்ட் ஹேண்ட் போனை வாங்கிட்டு வந்தீங்க? அப்ப அவரு சொல்றாரு, ஆமா ரோகு, உனக்கு செகண்ட் ஹேண்ட் போன் எல்லாம் வாங்கல, ஒரு நல்ல போனா கடையில கேட்டேன், அவன் இந்த போனை கொடுத்தான். இந்த போன் நல்ல போன் அப்படின்னு நினைச்சேன், ஆனா இதுல சண்முகத்தோட வீடியோ இருக்கு, சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல சண்முகம் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நான் இப்போ அந்த முத்துக்கு பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவன் என்னை பார்த்த பிறகு எனக்கு என்ன ஆகுமோ எனக்கு தெரியல. நீங்க தான் யாராவது என்னை காப்பாத்தணும். அந்த முத்துக்கிட்டேந்து அவன் என்னை காலி பண்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். பல வருடங்களா ஒளிஞ்சு கிடந்த ஒரு உண்மைய ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் என்ன துரத்த ஆரம்பிச்சுட்டான். அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு இப்ப நான் இங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் யாராவது என்னை காப்பாத்தணும். இது மாதிரி என்ன உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னா, சிவகாமி அம்மா இருக்கிறாங்கல்ல, ஈஸ்வரி அம்மாவோட அம்மா, அவங்க இறந்ததுக்கு காரணம் இந்த முத்து தான். ஆனா எல்லாருமே பரமேஸ்வரி அம்மா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேல எந்த தப்புமே இல்ல. மறுநாள் எல்லாருமே அந்த அம்மா மேல நகை திருட்டு போட்டாங்க. ஆனா அவங்க ஒன்னும் நகைக்காக உயிரை விடல. அவங்களோட சாப்பாட்டுல அந்த முத்து எதையா கலந்துட்டான். அதனாலதான் அவங்க அப்படி இறந்திருக்காங்க. இல்லைன்னா அவங்க இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது எல்லாமே ஒரு சதி. இந்த சதிய சொல்றதுக்காக நான் வீட்டுக்கு வந்தேன். ஆனா அன்னைக்கு அவன் வந்துட்டு என்கிட்ட காசு கொடுத்துட்டான். நான் அந்த நேரத்துல காசுக்கு ஆசைப்பட்டு காசை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டேன். அப்போ அதை பண்ணது தப்பு அப்படின்னு இப்பதான் புரியுது. நான் பண்ணது ரொம்ப பெரிய அநியாயம். அந்த அநியாயம் தான் இப்ப என்ன துரத்திக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, அந்த முத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு ஒரு நல்ல குடும்பத்து மேல பழி போட்டிருக்கான். அவனை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்றாரு. நம்ம ரோகு இத பார்த்துட்டு, என்னங்க இது, இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அப்ப இத்தனை வருஷமா பாட்டி மேல எந்த தப்புமே இல்லையா? பாட்டி தப்பே பண்ணாம இத்தனை வருஷமா இவ்வளவு பெரிய பழிய தாங்கிட்டு இருந்தாங்களா? பாட்டிய நினைச்சு பார்த்தா ரொம்ப கவலையா இருக்குங்க. இந்த வீடியோவை அம்மா கிட்ட உடனே காமிக்கணும். அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாரு ரோகு, இந்த வீடியோவை நம்ம காமிக்கிறத விட சகல அவர் கொண்டாந்து காமிச்சாருன்னா நல்லா இருக்கும். இதை இப்பவே நான் சகலைக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மயிலு நேரா சகலைக்கு அந்த வீடியோவை அனுப்புறாங்க. ஹீரோ அந்த வீடியோவை பாக்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. பாட்டியும் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. பேராண்டி, நமக்கான உண்மை கிடைச்சிருச்சு. ஈஸ்வரி கிட்ட இந்த உண்மையை கொண்டு போய் காமிச்சு நம்ம மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். அப்ப மயிலு சொல்றாரு, ஆமா பாட்டி, இந்த வீடியோவை கொண்டு போய் காமிச்சு நம்ம மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கலாம் அப்படின்னு நேரா மயிலுக்கு போன் பண்றாங்க. மயிலு போன் அட்டன் பண்ணி, சகல அந்த வீடியோவை பாத்தீங்களா, என்ன இருக்கு அப்படின்னு
இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து தான் சகல. அவன் தான் இப்படி மாஸ்டர் பிளான் பண்ணி நம்ம எல்லாரையுமே ஏமாத்திருக்கான். பாவம் பாட்டி தப்பே பண்ணாம 30 வருஷமா தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. அவங்கள நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ஆமா ரொம்ப கவலையா தான் இருக்கு. நான் உடனே இந்த வீடியோவை கொண்டாந்து அத்தை கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. மயிலு நேரா ரோகு கிட்ட, ரோகு இன்னும் கொஞ்ச நேரத்துல சகல இங்க வந்துருவாரு. வந்துட்டு இந்த வீடியோவை அத்தை கிட்ட காமிப்பாங்க. அத்தை இந்த வீடியோவை பார்த்த பிறகு என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உடனே ரோகு சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு பாட்டி கிட்ட, பாட்டி நான் இப்பயே போயிட்டு அத்தை கிட்ட என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே சொல்றேன். இதை கேட்டதும் பாட்டியோ சரியா பேராண்டி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஈஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஈஸ்வரி வீட்டுல இருக்காங்க. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி ஹீரோவை பார்த்ததும் டேய் இங்க என்னடா பண்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அத்தை ஒரு முக்கியமான உண்மைய உங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். வில்லி சொல்றாங்க, ஏய் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல, உன்னை யாருடா இங்க வர சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க பெரியத்த, நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். அதனால நீங்க அமைதியா இருக்கிறது நல்லது. அத்தை கிட்ட ஒரு முக்கியமான உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இதை கேட்டதும் வில்லி நினைக்கிறாங்க, இவன் அப்படி என்ன உண்மையை நிரூபிக்கிறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இத்தனை நாளும் பாட்டி மேல தப்பு அப்படின்னு நினைச்சு பாட்டிய எந்த அளவுக்கு பேசிருக்கீங்க, பாட்டிக்கு எந்த அளவுக்கு தண்டனை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா? இப்போ பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஏய் என்ன பேசுற? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி மேல எந்த தப்புமே இல்ல, சிவகாமி பாட்டி இறந்ததுக்கு பாட்டி தான் காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, பாட்டி மேல தப்பில்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ ரொம்ப நாளா மறைஞ்சிருந்த உண்மை வெளியில வந்துருச்சே, இந்த டிரைவர் பையன் உண்மையை நிரூபிச்சுட்டானே அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை சண்முகம் பேசுனத நீங்க கேட்டிருப்பீங்க, இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு இது எல்லாமே உண்மையா? வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு, அக்கா எனக்கு என்னமோ இதெல்லாம் இவனோட நாடகம் அப்படின்னு தோணுது, இவன் உன்னை ஏமாத்துறதுக்காக இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல எனக்கு எதுவும் பொய்ய மாதிரி தெரியல அப்படின்னு. அப்போ வில்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ அக்காக்காரிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க இது எல்லாமே உண்மையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாட்ட இது எல்லாமே உண்மை, எந்த தப்புமே இல்ல பாட்டி மேல, ஆனா செய்யாத தப்புக்கு பாட்டி இத்தனை வருஷமா தண்டனை அனுபவிச்சிருக்காங்க, இப்பயாவது பாட்டிய புரிஞ்சுக்கிடுங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா இது எல்லாமே நாடகம்க்கா, இவன் சொல்றத நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல, உங்க தங்கச்சி சொல்றத நம்பாதீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி ஓகே அந்த முத்துவை கூப்பிட்டு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஐயோ மாமா தான் இந்த விஷயத்த பண்ணாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், ஒருவேளை அவர் மட்டும் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டா அவ்வளவுதான், இந்த அக்கா அந்த பரமேஸ்வரியோட குடும்பத்தோட சேர்ந்துருவா. அதுக்கப்புறம் இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அது எதுவுமே நடக்காம போயிருமே அப்படின்னு வில்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.